குட் மார்னிங் மக்களே. ஸோ பசங்களை நான் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். நான் பார்க்குறது வந்து யூஎஸில் வந்து இந்த சின்ன சின்ன பொண்ணுங்க, அதாவது இந்த 10, 11, 12, 13 வயசு பொண்ணுங்க வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணும்போது கார்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக்கு, ஐஷேடோ, மேக்கப் அதெல்லாம் போட்டுட்டு தான் இறங்குறாங்க. நிறைய வீடியோஸும் நான் பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கேன். இதில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் சேனலில் வந்து பார்க்குறேன். அதில் வந்து அம்மாவே பொண்ணுங்களுக்கு வந்து மேக்கப்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ மேக்கப் போடுறா. அதாவது இந்த மாதிரி 2 ஃபிங்கர் எடுத்து இந்த 2 ஃபிங்கர் ஃபுல்லாகவே வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போடணும் அப்படின்னு போடுறா. அவ்வளோ ஃபுல்லாக அப்பி போடுறா. அவங்க அம்மா கேட்குறாங்க எப்படி அப்படின்னா, அந்த மாதிரி நான் வந்து ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அதில் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு. அதாவது என்னென்னா, ஒன்று வந்து பேரண்ட்ஸ் வந்து முழுசாக படித்து ஒரு விவரமான பேரண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒன்றுமே படிக்காமல் இருக்கிற பேரண்ட்டாக இருக்கணும். இந்த அறவேக்காடாக சில பேர் வந்து தீர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வளர்க்குற பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் தீர்றாங்க. அதாவது வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் விஷத்தை வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியலை. உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஏன் இதை போடேன் அதை போடேன்னு சொல்கிறீங்க, அதில் என்ன இருக்குதுன்னு ஒரு நாளாவது நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்களா? அந்த சின்ன குழந்தைங்களுடைய ஸ்கின் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது. நீங்கள் வந்து நான் பார்க்குற எல்லாருமே வந்து தேர் லைக், அவங்களுக்கு எல்லாருமே இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பல லட்ச பேர் வந்து ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன பொண்ணுங்களாம் ஃபாலோ பண்ணுதுங்க. அவங்க வந்து ஆன்ட்டி இது எந்த க்ரீமா இருந்தா உங்கள் பொண்ணு போடுற, அது என்ன லோஷன், அது என்ன லிப் கிளாஸ்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் விஷம் வாங்கி கொடுக்கல, உங்களுடைய ஃபாலோவர்ஸ், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் விஷத்தை வாங்க சொல்லி தூண்டிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம். இதை தெரியாமல் வந்து உங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு சமந்தா மாதிரி இருக்கா, உங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு ரஷ்மிகா மாதிரி இருக்கா? அட கடவுளே. பிள்ளைங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் நீங்கள் ஃபோன் கொடுக்குறீங்க. அதில் ஃபோனில் வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேர்ள்ஸ் வந்து இப்போ ரொம்ப பார்க்குறது வந்து காஸ்மெட்டிக்ஸில் வந்து எவ்வளோ கொடூரமான விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ கொடூரமான விஷயங்கள், எவ்வளோ டாக்ஸிக்கான விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அது வந்து உங்கள் ஸ்கின்னை பலப்பலன்னு மேலேருந்து ஆகும், உள்ளேருந்து உங்கள் குழந்தையுடைய ஹார்மோன்ஸை கெடுக்குது, உங்கள் குழந்தையுடைய க்ரோத்தை ஹிண்டர் பண்ணுது, பிரெயின் டெவலப்மெண்ட்டை ஹிண்டர் பண்ணுது. ஸோ இது எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விஷம் வாங்கி கொடுக்குறதுனா அது உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு வந்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு விவரம் தெரியாத பேரண்ட்ஸுடைய குழந்தைங்களெல்லாம் கெடுக்காதீங்க. இது வந்து என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட். நான் என்னென்ன விஷம் இருக்குது அப்படின்றத நான் இதில் வந்து உங்களுக்கு இந்த ரீலில் நான் போடுறேன். நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ்.